வணக்கம். என்னங்க, ஒரே நைட்ல தமிழ்நாட்டு அரசியல்ல எப்படி இவ்ளோ பெரிய புயல் அடிச்சுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இந்த அலசலுக்கு உங்கள வரவேற்கிறேன். மே 2026 தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் நடந்த ஒரு எதிர்பாராத அதிரடியான அரசியல் திருப்பத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். கொண்டாட்டங்கள் நிறைஞ்ச ஒரு தருணம் எப்படி கண் சிமிட்டுற நேரத்துல ஒரு மாபெரும் அரசியல் நெருக்கடியா மாறுச்சு அப்படிங்கறத நாம இப்போ கிளியரா புரிஞ்சுக்கலாம். சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். 118 இதுதாங்க தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்க தேவையான அந்த மேஜிக் நம்பர். ஆனா ரீசெண்டா நடந்த தேர்தல்ல தவநாக கட்சி 108 இடங்களை மட்டுமே ஜெயிச்சிருந்தாங்க. 108 அப்படிங்கிறது ஒரு புது கட்சிக்கு உண்மையிலே ஒரு பிரம்மாண்டமான வெற்றிதான். ஆனா அந்த 118 உடனே தொட முடியாததால வந்த வியூக குழப்பங்கள் தாங்க இந்த மொத்த அரசியல் நாடகத்துக்கும் மெயின் ரீசன். பகுதி 1. எதிர்பாராத அரசியல் திருப்பம். மே 7ஆம் தேதி பிரம்மாண்டமா நடக்கவிருந்த தவேக தலைவர் விஜயின் முதலமைச்சர் பதவியேற்பு விழா கடைசி நேரத்துல கேன்சல் ஆனது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக் இல்லையா? காலக்கோடையை எப்படி இவ்வளவு வேகமா மாறுச்சுன்னு கொஞ்சம் கவனிங்க. மே 4ஆம் தேதி ரிசல்ட் வருது. தவகை 108 சீட் ஜெயிக்கிறாங்க. செம்ம செலிப்ரேஷன். ஆனா பாருங்க, மே 7ஆம் தேதி திடீர்னு பதவியேற்பு விழா கேன்சல் ஆகுது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த சிறப்பு பாதுகாப்பும் வாபஸ் வாங்கப்படுது. அடுத்த நாளே ஆளுநருடான சந்திப்பும் தள்ளி போகுது. அடுத்தடுத்து நடந்த இந்த சம்பவங்களால அரசியல் களமே எப்படி தலைகீழ மாறிடுச்சு பாத்தீங்களா? பகுதி 2. 2 வெவ்வேறு வியூகங்கள். இந்த திடீர் முடக்கத்துக்கு உண்மையான காரணம் என்ன தெரியுமா? கட்சி தலைமைக்கு உள்ள ஏற்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளவுதான். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, 2 முக்கியமான தலைவர்கள், 2 வித்தியாசமான ஐடியாக்கள். மூத்த அரசியல்வாதி செங்கோட்டையன் என்ன சொல்றாரு? முதல்ல 108 இடங்களோட தனிப்பெரும் கட்சியா போய் ஆட்சி அமைக்க உரிமை கோருவோம், அப்புறம் சட்டசபையில மெஜாரிட்டியை நிரூபிக்கலாம்னு சொல்றாரு. ஆனா தவகவோட மூத்த தலைவர் ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்றாரு? காங்கிரஸ உள்ளே கொண்டு வந்து கூட்டணி ஆட்சியா உரிமை கூறுவோம்னு சொல்றாரு. ஆக அனுபவமிக்க ஒரு வியூகத்துக்கும் கூட்டணி கணக்குகளை நம்பிய இன்னொரு வியூகத்துக்கும் நடுவுல நடந்த நேரடி மோதல் தான் இது. செங்கோட்டையனோட இந்த சீக்ரெட் பிளான் கிட்டத்தட்ட சக்சஸ் ஆகிற நிலைமைக்கு போயிடுச்சு தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி அவர்களை மீறி சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேல்மணி இவங்களோட சப்போர்ட்டோட 32 அதிமுக எம்எல்ஏக்களை தவேக பக்கம் கொண்டு வர அவர் பக்காவா பிளான் பண்ணிருந்தாரு. இந்த ஒரு வியூகம் மட்டும் ஒர்க் அவுட் ஆயிருந்தா அந்த 118 மேஜிக் நம்பரை அசால்ட்டா தாண்டி விஜய் முதலமைச்சர் ஆகியிருப்பாரு. இது ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு பிளானா தான் இருந்துச்சு. பகுதி 3. உடைந்த கூட்டணி கணக்குகள். எங்கதாங்க ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். செங்கோட்டையனோட அட்வைஸை விட்டுட்டு ஆதவர்ஜுனாவோட பிளானை ஏத்துக்கிட்டு 5 எம்எல்ஏக்களை வச்சிருக்கிற காங்கிரஸ் கட்சிய உள்ள கொண்டு வர தவக முடிவு பண்றாங்க. இந்த ஒற்றை முடிவு டோட்டல் அரசியல் கணக்கையும் அப்படியே சிதறடிச்சிடுச்சு. இந்த முடிவு எவ்ளோ பெரிய விளைவை ஏற்படுத்துச்சுன்னு பாருங்க. ஒரு பக்கம் காங்கிரஸ், விசிகே, கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு தர்றதா சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் காங்கிரஸ் உள்ள வந்த அடுத்த செகண்டே அதிமுகவும் பாமகவும் அவங்க சப்போர்ட்டை உடனே வாபஸ் வாங்கிட்டாங்க. காங்கிரஸ் இருக்கிற இடத்துல நாங்க இருக்க மாட்டோம்னு தலைவர்கள் ரொம்ப உறுதியா சொல்லிட்டாங்க. இதனால என்னாச்சு? கை கெட்டியது வாய் கெட்டாம போயிடுச்சு. பகுதி 4. ஆளுநரின் பிடி. தவகை தனிப்பெரும் கட்சியா போகாம காங்கிரஸ் எம்எல்ஏக்களையும் சேர்த்து ஒரு கூட்டணி ஆட்சிய உரிமை கோரினதால ஒரு மிகப்பெரிய அரசியல் அமைப்பு சட்டச்சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, கூட்டணி ஆட்சியா நீங்க உரிமை கோரும்போது நான் அப்புறமா சட்டசபையில மெஜாரிட்டிய நிரூபிக்கிறேன்னு சொல்ல முடியாது. அதுக்கு பதிலா ஆளுநர்கிட்டயே 118 எம்எல்ஏக்களோட ஆதரவு கையெழுத்த முன்கூட்டியே சமர்ப்பிக்கணும். ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கரெக்டா கணக்கு போட்டாரு. 108+5 மொத்தம் 113 தான் வருது. மீதி 5 பேரோட கையெழுத்து எங்கன்னு அவர் கேட்டதும் ஆட்சி அமைக்கும் அந்த முழு ப்ராசஸும் அப்படியே பிரேக் போட்டு நின்னுடுச்சு. பகுதி 5. தவவேவின் அடுத்த முடிவு. சரி, இப்போ மாநிலம் முழுக்க நிலவர பதற்றமான சூழலுக்கு வருவோம். மெஜாரிட்டி இல்லாததால ஆட்சி அமைக்க முடியாத நிலையில முன்னப்போதும் இல்லாத பல அரசியல் மூவ்களும் கவுண்டர் மூவ்களும் இப்போ தமிழக அரசியல்ல சுடன்றடிச்சிட்டு இருக்கு. இப்போதைய கள நிலவரம் என்னன்னா, 1. திமுக ஆதரவோட அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமிய முதலமைச்சராக்க ஒரு கூட்டணி உருவாக போகுதுன்னு பலமான வதந்திகள் உலா வருது. 2. இந்த கூட்டணியில இணையும் சின்ன கட்சிகளுக்கு அமைச்சர் பதவியா ஆஃபர் பண்ணப்படுதான். 3. இப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு தவேக எம்எல்ஏக்கள் ஒட்டுமொத்தமா ராஜினாமா பண்ண போறோம்னு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. இதையெல்லாம் நடுநிலையா நின்னு பார்த்தா அரசியல் சதுரங்கம் எவ்வளவு வேகமா மாறுதுன்னு உங்களுக்கு புரியும்.
இத்தனை குழப்பங்களுக்கும் குதிரை பேரங்களுக்கும் நடுவுல தவகை பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவங்களோட எம்எல்ஏக்களுக்கு ஒரு எமோஷனலான மெசேஜ் சொல்லியிருக்காரு. கோடிகளை கொட்டி கொடுத்தாலும் குழம்பிடாதீங்க, நேர்மையா இருங்க, நல்லதே நடக்கும்னு சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் டென்ஷனான அரசியல் கணக்குகள், இன்னொரு பக்கம் எம்எல்ஏக்களை ஒருங்கிணைக்க நடக்கிற உணர்ச்சிகரமான போராட்டங்கள். சோ நம்ம அலசலோட இறுதிக்கு வந்துட்டோம். இந்த மொத்த அரசியல் நாடகமும் நம்ம முன்னாடி ஒரு பிரம்மாண்டமான ஆழமான கேள்வியை விட்டுட்டு போகுது. தமிழ்நாடு இதுவரைக்கும் கண்டிராத ஒரு விசித்திரமான கூட்டணிக்கான, அதாவது திமுகவும் அதிமுகவும் சேர்ந்த ஒரு ஆட்சிக்கு சாட்சியா மாறப்போகுதா, இல்ல வேற அதிரடி மாற்றங்கள் ஏதும் நடக்குமா? பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இந்த மே 2026 அரசியல் நெருக்கடிய பத்தி இப்போ உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான அலசலோட உங்களை சந்திக்கிறேன். அறிய வேண்டியதை தெளிவாக